ரஹீம் பாய் வண்டி நம்பர். ரஹீம் பாய்! பாத்தியா பாத்தியா, என் நண்பன் ரஹீம் பாயுடைய சாவுக்கு நீதான் சாட்சி. ரஹீம் பாய், உன்னை இப்படி அநியாயமா கொண்ட ராட்சசங்களை பழிவாங்காம நான் விட மாட்டேன். விக்னேஸ்வரா, உன்னை நானே. வாங்க இன்ஸ்பெக்டர், நல்ல சமயத்துல வந்தீங்க. அதோ பாத்தீங்களா, ஒரு அநியாயமான சாவு. யாரோ வைத்தறிச்ச பிடிச்சவன் என் நண்பன் ரஹீம் பாய லாரியோட ஒட்டி கொண்டுட்டான். பாவம், பெரிய குடும்பம், நான் அது எடுத்து போயிடும். அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் போயிட்டான் போல இருக்கு. பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், அந்த ரஹீமை இவனை கூட்டாளி இல்லங்க, வேணும்னா பள்ளத்துல கிடக்கிற லாரியை செக் பண்ணி பாருங்க, அதுல கள்ளத்தங்க இருக்கும். இந்த கடத்துல இவங்களுக்குள்ள சச்சரவு ஏற்பட்டிருக்கு, கொலை நடந்திருக்கு. என்னது? இவ லாரியை செக் பண்ணி பாருங்க, அதே தங்கம் கிடைக்கும். லாரியா? தாராளமா செக் பண்ணுங்க. மிஸ்டர் தாமஸ், அந்த லாரியை செக் பண்ணுங்க. எஸ் சார். என்ன சார்? சார் என்ன சார்? சரியா சார், லாரியில லோடு இருக்கு, எப்படி சார் திறக்கிறது? கமான் கான்ஸ்டபிள். சார் சார் சார், அதுக்கு என்ன மாறுபட்ட பறக்கணும் ஊட்டி விட்டீங்களே, என்ன அது? பழங்க என்ன பழங்க பல வளாங்குது சார். தங்கம் சார், இது பாருங்க. வாட்ஸ் திஸ்? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க ராஜா? நான் என்னத்த சொல்றது இன்ஸ்பெக்டர், உண்மையிலேயே நான் இப்பதான் பாக்குறேன். புத்திசாலி கூட சமயத்துல மடையராயிடுவான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கமல் ராஜா, ஒரிஜினல் பரங்கிக்காய நாங்க ஏத்துறோம். எங்க ஒர்க்கர் எங்க கம்பெனி பெயரை பயன்படுத்தி கள்ளக்கடத்தல் பண்றாங்க. ஒரிஜினல் சரக்கை ஏத்துறது, நடுவுல லாரி நிறுத்தி அதுல தங்கத்தை உள்ள தள்ளுறது. அவ்வளவு போய் சத்தம் போடாத. எவிடன்ஸ் நான் காட்டுறேன். உன் கூட வந்த இன்னொரு லாரி சரக்கையும் காட்டுறேன், அதுல தங்கம் இருக்கா பாரு. 2 ஆள் அனுப்புங்க, அந்த லாரியில இருந்து எந்த காயாவது எடுத்து வர சொல்லுங்க. கான்ஸ்டபிள், எதை வேணாலும் எடுத்துக்கங்க சார். இந்தாங்க சார். பாருங்க சார், உங்க கண்ணெதிர்க்கே நான் உடைக்கிறேன். ஒண்ணு இல்ல சார். ராஜா, கமல் ப்ரூவ் பண்ணிட்டார். இது ப்ரூஃப் இல்ல சார். கமல் கள்ளக்கடத்தல்ல கைதேர்ந்தவன் உங்ககிட்டே கைவரிசை காட்டுறான். சங்கர், என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம், மௌனமா இருக்கீங்களே, இவனை நீங்க நம்புறீங்களா? சாரி ராஜா, கமல் சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டார். சட்டப்படி நான் உங்களை தான் கைது பண்ணணும். உண்மை உங்க பக்கம் இருந்தா அதை நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கமல், நீ கைதேர்ந்த கேடிங்கிறத நிரூபிச்சுட்டா. ஆனா ஏமாந்தவன் என்னைக்குமே ஏமாற மாட்டாங்கிறத நானும் நிரூபிச்சு காட்டுறேன். உனக்கு பணம் பேசும், எனக்கு மலையில இருக்கிற இந்த தெய்வம் பேசும். இந்த தெய்வத்தில் நானே சொல்றேன், இதே சட்டத்துக்கு முன்னால உன் கையில விளங்க மாட்டி நிறுத்துற செத்து போன ரஹீம் பாயுடைய பிறந்துதான் இல்லடா, இது சத்தியம். அண்ணா வாங்கண்ணா. மீனா, வாங்க, நல்ல வேலைக்கு வந்தீங்க. 2 நாளா அண்ணா வீட்டுக்கே வரல, காரணம் என்னன்னு தெரியல. மீனா, உங்க அண்ணன் இப்ப வரமாட்டாருமா? என்னது? ஆமா மீனா, ஒரு தங்க கடத்தல கைதாகி தண்டனை கொடுத்திருக்காங்க. எங்க அண்ணனா கடத்தலா? இல்ல, ஒரு காலம் இருக்காது, சத்தியமா இருக்காது. நான் தான் குருடினா,
எங்க அண்ணனை தண்டிச்சவங்களும் குருடாயிட்டாங்களா? நீங்களாவது அண்ணனுக்கு உதவி இருக்க கூடாதா? இல்ல மீரா, கேஸ் ஆதாரத்தோட பிடிபட்டு இருக்கிறப்போ என்னால எதுவுமே செய்ய முடியாது. கண்ணில்லாதவனுக்கு பார்வையா இருந்த எங்க அண்ணனை அநியாயமா ஜெயில தள்ளிட்டீங்களே. இனிமே நான் என்ன செய்வேன்? எங்க போவேன்? ஆண்டவா, என்னை இப்போ நிஜமாவே குருடியாக்கிட்டியே. பத்தி பேசலையா? நான் குடிச்சு புட்டு தைரியத்தை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்க பிரத்த ஆறு ஓட போகுது, ஓட போகுது. இப்ப கொலை பண்ணி ஆகணும். கழுத்துங்க, கழுத்து அருவாளுங்க. போலீஸ சந்திக்க தயாரா வந்திருக்கிறேன்னா போலீஸ் நம்ம உடம்பு தாங்காது. நான் இப்படியே நலிக்கிறேன். பெரிய என்ன கேட்டதா சொல்லு. ஐயா பாரு, யார் மேன்? நீ யார் மேன்? நடமேன் ஸ்டேஷனுக்கு. யார பார்த்து நடன்னு சொல்றேன்? மரியாதை தெரியும் உனக்கு? வண்டி கொண்டாரு சொல்மேன். கெடுத்துட்டியா? வெட்டி தலையை எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வரணும்னு நினைச்சேன். கெடுத்துட்டியே. ஒத்தியாலி கத்தியங்க. போலீஸ் மேலையா கை வைக்கிற? வாடா ஸ்டேஷன். ஐயோ, நல்ல வேளை இன்ஸ்பெக்டர் வந்தாரு. இவன் ராசனுக்கு பிறண்டு இல்ல. அத உள்ள போன ஆத்திரத்துல இவன் இங்க வந்து என்ன ஆட்ட ஆடிவிட்டா. கடப்பாரிய கையில வச்சுட்டு பாராவ பாக்குற. உண்மையை தேடுறேன். உண்மை என்ன செடியாவா வளர்ந்துருக்கு? போய் வேலையை பாருப்பா. நீங்க வேலை பாருங்க. ராஜா, திரும்ப திரும்ப நீ எங்கடா நான் இருப்பேன். நான் சொல்றது கவனமா கேளு. தப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப நாம ரெண்டு பேரும் சண்டை போடணும். உயிரை காப்பாத்திக்கலாம் நினைச்சியா? ஒரிஜினல் இடியாப்ப நாயக்கர் பரம்பரை. உன்னை இடியாப்பம் புரிய போற இப்போ சார்பட்டா பரம்பரை. உன் சார எடுத்து ஐயோ, என்னடா அது? ஒரே ரத்த காயமா இருக்கு. டாக்டர் கொண்டு போகடா. போகடா, போங்க. ஐயோ, பிளட், ரத்தம் ஒரேடியா மசிடுவேன். எனக்கு தான் ரத்தம்னா அலர்ஜி ஆச்சு. எனக்கு ஏண்டா அப்படி ஒரு தலையெழுத்து? எனக்கு என்ன அந்த கலாகிரவாசம்? கிருஷ்ணா, குருவாயிரப்பா, என் நிலைமைய பாத்தியா? சொல்றது கால விழறதா? உங்ககிட்ட போய் சொல்ல வந்தேனே. நீயே காராகிரகத்துல பிறந்த வந்தானே. குத்தம் பண்ணா ஜெயிலுக்கு வரணும் நியாயம். ஆனா நான் ஏன் வந்தேன்? சிவில் டாக்டர் ஆனு பார்த்தேன். இப்படி மிலிட்டரி டாக்டரா பண்ணிருக்கே. ஏண்டா வெளியில அடிச்சுக்கிறேன், உள்ளவரே இங்க வந்து ஏண்டா சண்டை பிடிச்சுக்கிறேன்? ஐயோ, ரத்தம். இன்னைக்கு மாலை அமாவாசை. இன்னைக்காவது விரதமா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி நான் மிலிட்டரியா வந்து நிக்கிறேன். ஏய், இது ரெண்டு பெரிய ஆஸ்பத்திரி கேஸ். இந்த ரெண்டு பாடியும் போர்வேல் ராப் பண்ணி எடுத்துட்டு போங்க. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. போங்க, வாங்க. நானும் வரேன். கிருஷ்ணா, ஒரப்பா குறுக்க வராதே. போறது. ஒரப்பா. ஐயோ, ஐயோ, காலை உடைச்சிட்டாங்களே, காலை உடைச்சிட்டாங்களே. பாவி, நல்லா இருப்பியா? சார், உங்களை தான் சொல்றேன். இல்லடா, பாவின்னு கிளியரா சொல்லிட்டேன். ஒன்னதான்டா சார், உங்களை தான் சார் சொல்றேன். ஐயோ, ஸ்ரீஹத்தி, காலங்கத்தால இப்படி ஒரு பெண் தோஷமா? ஏண்டியம்மா, டிரைவர் தான் கார் ஆறுன சைரன் மாதிரி அடிச்சுட்டு வரான். நான் வேற காட்டு கத்தலா கத்துறேன். உன் காதுல விழலையா? ஏண்டி, இது ஒன்னும் மாமியார் வீடா? நாசமா போவோம். ஏண்டியம்மா, நல்ல நாளோதுமா இப்படி அர்ச்சனை பண்றேன். ஐயோ, எங்க அடி? ஐயோ, என் படியிலே மயக்கம் விழுந்துட்டாளே. டேய், 4 பேர் கூட்டு வா, தண்ணி கொண்டு வா. அடி இடி பட்டிருந்தா இன்ஜெக்ஷன் போடணும். இன்ஜெக்ஷன் போடணும்னா ஹாட் வாட்டர் வேணுமே. ஹாட் வாட்டர் வேணும்னா அடுப்பு வேணுமே.
அடுப்பு போடும்னா ஏண்டா உட்கார்ந்துருக்க போ. ஐயோ குருவாயிரப்பா, ஓடியாங்க ஓடியாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தண்ணி வேணுமா, அடுப்பு வேணுமா? போகலையா? குத்துக்கலாட்டா உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல, போங்க ஒத்தாசை பண்ணுங்க போங்க. போங்கயா, போ நீ வா 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 வா. எப்படி செட்டப்? வா 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 வா. இண்டிமா எங்க உனக்கு காயம் தெரியுமா? காமி என்னது? இங்கேந்து இது வரைக்கும் சொரணையே இல்ல. அதுக்குள்ள இருக்கியே வித்தியாசம் நினைச்சுக்காத. வந்து ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா? இந்த பணத்தை வச்சுக்கோ, நல்ல டாக்டர் கிட்ட போய் காமி. உன் நம்பிக்கைதான் சொல்றேன், என் வைத்தியம் உனக்கு வேண்டாம். அப்பா சரி போடுமா வேண்டாமா? சரி இருக்கட்டும். சார் ஆ. நல்லா நடக்கிறா சார். நம்ம கை ராசியில கை வைக்கிறதுக்கு முன்னாடியே என்னமா நடக்கிறா பாத்தியா? சார் மான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடா சார். சார் தண்ணி சார். எங்கள் சார் ரெண்டு கைகள் ஓடிட்டாங்க சார். போட்டும் போட்டும். என்னது ரெண்டு கைது பசங்க ஓடி போயிட்டாங்களா? ஏண்டா உங்களை யாரோ பாரா விட்டு இங்க ஓடி வர சொன்னது? இவர்தான் சார். சார் நீங்க தானே சார் அடுப்பு வேணும்னு சொன்னீங்க. கொண்டு விடுவேன். ஏண்டா மகாபாவி, இதுல என்ன ஏண்டா சிக்க வைக்கிற? கிருஷ்ணா குருவாயிரப்பா. இந்த மூட்டையோட வந்திருக்கேன். இவன் பட இதுவும் ஒரு செட்டப் தான். வா அந்த பக்கமா போய் போட்டுக்கோ. திட்டு தரமா பார்க்காத. வெட்கப்படவோ செல்ல கிளியன வட்டமிடவோ மெல்ல தொடுகையில் பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி வண்ணம் பெறவோ பக்கம் வரவோ பத்து வீரல்களில் பந்தல் இடவோ வஞ்சி கொடி இது மேலாட மேலாட நூலாடை போலாட எண்ணம் இல்லையோ? நான் புஷ்பாஞ்சலி ஒன்று செய்ய நீ பொன்னோவியம் என்று மாற. நான் புஷ்பாஞ்சலி ஒன்று செய்ய நீ பொன்னோவியம் என்று மாற. அந்த ரசனைகளில் இந்த ரசிகை ஒரு தேர் 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 என்று ஆட இன்ப கவிதைகளின் சந்தம் முழுவதையும் பார் 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 என்று பாட. வெட்கப்படவோ
கண்கள் கன்னம் கருவிழிகள் மான் 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 என்று துள்ள கண்ணம் தனிமை இது தந்த இனிமை இது யார் 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 தடை சொல்ல பக்கம் வர 10 விரல்களில் பந்தலிட பஞ்சு கொடி இது மேலாட மேலாட நூலாடை போலாட எண்ணம் இல்லையா உங்களை விடுதலை பண்ணிட்டாங்களா? நான் தெரியாம ஓடி வந்துட்டேன். போலீஸ் என்ன தேடிட்டு இருக்காங்க. அம்மா உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இல்லையா? சாப்பிடறதுக்காக தாம ஓடி வந்தேன். கொஞ்சம் சாப்பாடு போடுமா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். அண்ணா, வெறும் மோர் சாதம் மட்டும்தான் இருக்கு. பரவாயில்லம்மா, எனக்கு உன் கை ருச்சி தான் வேணும். கொடுமா. வீணா, யாரு? நான் தான். நீங்களா? இப்பதான் சாப்பிடுறியா? ஆமா, எனக்கு இப்பதான் நிறைய சாப்பிடணும்னு தோணுது. ஆமா, யாராவது வந்தாங்களா இங்க? இல்லையே, இங்க யாரும் வரலையே. உன் சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நானும் உன்னோட சேர்ந்து சாப்பிடுறேன். என்ன மீனா, பதிலே இல்ல? என்னோட சாப்பிடுறனால எங்க அண்ணன் வந்துட்டு சொல்லணும். ஏன் மீனா, இப்ப நீயா எனக்கு போராட்டாலும் நானே எடுத்து சாப்பிடுறதுல தப்பு இல்லையே? என்னங்க, இல்லைங்க, இல்லைங்க. மீனா, நான் நினைச்சது சரியா போச்சு. நான் இங்க வந்ததே உங்க அண்ணனை தேடித்தான். நிச்சயமா சொல்றேன், இன்னொரு முறை என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பிசினஸ் இன்னும் கொஞ்சம் டாப்பா நடந்தா லீடர் மேரிய கால விடுவான் போல இருக்கு. பிசினஸுக்கு ஆபத்து டாடி. எக்ஸ்கியூஸ் மீ லீடர், ராஜா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். ராஜாவுக்கு தான் அவங்க பனைக்கா பிசினஸ் தெரியுமே. இனி என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களை நம்ப முடியாது. அவன் சொல்றதுக்கு முன்னாடி நான் என் கொள்கையை மாத்திக்கிறேன். லீடர், ஊர்ல எத்தனை அனாதை குழந்தைகள் இருக்கோ அவங்களுக்கு ஒரு ஆசிரமம் ஆரம்பி. புண்ணியம் தேட போறீங்களா? அனாதைகளை சேர்த்தா அவங்க உங்க சாப்பாடு சௌகரியம் இதுக்கெல்லாம் ஏராளமா செலவாகுமே லீடர். கசாப்பு கடை வச்சா ஆட்டுக்கு எவ்வளவு தீனி ஆகுதுன்னு கணக்கு பண்ணக்கூடாது செக்ரட்டரி. தர்மகாரி ஆரம்பிக்கிறது தன் காரியத்தை சாதிக்கத்தான். மிஸ்டர் தாமஸ். எஸ் சார். நான் உங்க கூட வந்திருக்கேன் தவிர மத்த எல்லா என்கொயரியும் நீங்க தான் நடத்தணும். ஓகே சார். குற்றவாளியோட தங்கச்சிக்கு கண் பார்வை தெரியாது. அதனால நான் வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்களும் கண்டுக்காதீங்க. அவங்களுடைய ரியாக்ஷனை மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்க. ஓ சரி சார்.
யாரு? நான் ஒரு போலீஸ் ஆபீசர். உங்க அண்ணனை பத்தி சில தகவல்கள் வேணும். அவர் உன்னை கடைசியா எப்ப பார்க்க வந்தாரு? அவர் மேல வீணா பழைய போட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, அந்த ட்ரிப் போகும்போது தான் சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் கூட அவர் வீட்டுக்கு வந்து இருந்து சாப்பிட்டு போனதா சொல்லிக்கிறாங்களே, அத பத்தி உனக்கு நினைவில்ல? அத பத்தி சொன்னவங்களை தான் சார் கேட்கணும். என் பொண்ணு, நான் ரொம்ப கொல்லாதவன், என்கிட்ட விளையாடாத. உண்மையே சொல்லு, உங்க அண்ணனுக்கு யார் யார் ரொம்ப வேண்டியவங்க? இந்த ஊர்ல இருக்கிற நல்லவங்க எல்லாம் எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க தான். ஷரா, குறிப்பா உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க யாரையாவது சொல்ல முடியுமா? ஒரே ஒருத்தர், அப்படிப்பட்டவர்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யார் அவரு? நான் தான் குருடியாச்சு, எனக்கு எப்படி தெரியும்? அவரை பத்தி எங்க அண்ணன் சொன்னதைத்தான் சொல்ல முடியும். சொல்லு, உங்க அண்ணன் அப்படி என்ன சொன்னாரு? என்னென்பதோ ஏதென்பதோ கண்ணில் ஒளியேற்றும் தீபம் கடவுள் வடிவான ரூபம். என்னென்பதோ ஏதென்பதோ கண்ணில் ஒளியேற்றும் தீபம் கடவுள் வடிவான ரூபம். ராமன் அவனல்ல பழி சொல்லை கேட்க, கண்ணன் அவனல்ல பலதாரம் பார்க்க. ராமன் அவனல்ல பழி சொல்லை கேட்க, கண்ணன் அவனல்ல பலதாரம் பார்க்க. ஏட்டில் அது போல 100 தெய்வம், 100ல் இவனல்ல வேறு தெய்வம். கண்ணை இமை போல காப்பான், கேட்ட வரம் கொண்டு சேர்ப்பான். என்னென்பதோ ஏதென்பதோ கண்ணில் ஒளியேற்றும் தீபம் கடவுள் வடிவான ரூபம். நான் குருடியா இருக்கலாம், ஆனா உணர்ச்சி இல்லாதவ இல்ல. என்னை இப்படி எல்லாம் சோதிக்காதீங்க. தாமஸ், வாங்க போலாம். மீனா, கதவை சாத்திக்க, பத்திரமா இரு. இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நேரா போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருது. அந்த அயோக்கியன் ஜெகநாதன் தாங்கிறத காட்டி கொடுத்துருது. சரியான பயன். என்னடா மண்ணாங்கட்டி, நான் சொல்றது நம்பாம தானே என்ன உள்ள தள்ளனா? சட்டத்தை வக்கீலை விட குற்றவாளி தான் ஜாஸ்தி படிச்சு வச்சிருக்கான். இதுவும் பயந்து தான். என்னது இதோ வெளிச்சம் தெரியுது? ஐயோ ஜீப்! அண்ணா போலீஸ் வருங்க. நீங்க உள்ள போங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். ஐயா சாரு வாங்க. இந்நேரம் யாருகிட்டயே பேசிக்கிட்டு இருந்த போல் இருக்கு. இல்லீங்களே, எனக்கு நானே பேசிக்கிட்டு கணக்கு பாத்துக்கிட்டு இருந்தேன். டீ குடிக்கிறீங்களா? தேவையில்லை, ராஜா இங்கதானே இருக்கான். ராஜா எல்லாம் இங்க வந்தானா எங்க டீ கடை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கேன். காபி குடிக்கிறீங்களா? ஐயா பால் சாப்பிடுறீங்களா? நான்சென்ஸ். ராஜா இங்க இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நீ போலீஸ் கிட்டே விளையாடுறியா? சர்ச் பண்ணுவேன். அங்க போவாதீங்க, அங்க போவாதீங்க. ஏன்? அது வந்துங்க, சுத்தமா சமையல் பண்ற இடம் அது.
ஐயா பூட்ஸ் காலோட போறீங்களே அதான். சாவி பயலுக்கு நியாயமே தெரியலடி. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்குன்னு உள்ளே பூந்துக்கிறான். ஏன்க்கா பாத்ரூமுக்கு கதை இல்லையா? பாத்ரூமே இல்ல. அப்புறம் என்ன கிணத்துலயா குளிச்ச? என் பொண்ணு கிணத்துல குளிச்சா தண்ணி எல்லாம் வெளியே கப்பு கப்புன்னு வந்துடும். வந்து இவங்க எல்லாம் வழக்கமா என் கடைக்கு பரோட்டா போடுறவங்க. நான் அம்மா, அது ஹேமா, அது எங்க அம்மா. அக்கா அக்கா இது அவரது மாதிரியே இல்ல. அவரது மாதிரியே இருக்குடி, அவரது மாதிரியே இருக்கு மீசை. காஃபி சப்பாத்தி சாப்பிடுறியா? அதான் கல்லு சூடா இருக்குது. 2 போட்டு கூட 2 சப்பாத்தி. ஐயா சாப்பிடுவாரு. சப்பாத்தி சாப்பிடுறீங்களா பரோட்டா சாப்பிடுறீங்களா? எல்லாத்துக்கம்மா இருக்கு சொக்கம்மா நைசா நைசா என்ன கிள்ளிட்டான். அடச்சி அவங்கள காணும். வாங்க போலாம். ராங் இன்ஃபர்மேஷன். உள்ள போய் பார்த்தா டெல்லி எருமை மாதிரி 3 பொம்பளைங்க சப்பாத்தி சுடுறாங்க. இனிமே இந்த மாதிரி தப்பான செய்தி கொடுத்த உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. சார் சார் இல்ல சார் நான் சொல்றது கேளுங்க. சார் 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 ஏன் நான் இல்ல? ஹாய் மோகினி மாதிரி திடீர்னு வந்து நிக்கிறியே, நீ யாரு? மோகினியே தான். அப்படியா? அதான் என்ன பார்த்தா சொல்றேன். என்ன உங்க அப்பா பார்த்து சொல்லுவாங்க. உன்னை முதல்ல குட்டையில குளிக்கும் போது பார்த்தேன். அப்படியா? எருமை மாடு மாதிரி ரொம்ப நேரம் கிடக்குற. அப்ப பார்த்ததுல இருந்து உன் மேல எனக்கு ஒரு இதுவா? இது என்ன எது? எனக்கு இங்க சொல்ல வெக்கமா இருக்கு. சரி உள்ள வா சொல்றேன். வர்றேன். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? சும்மா முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் நீ தெரியுமா? தெரியுமா? கண்ணுமா நீ இதெல்லாம் பார்க்க கூடாது. சின்ன பிள்ளை நீ போகல போகல போனாங்க உள்ள போய் அம்மு யாக்கோ ஐட்டா வந்திருக்கிறாரு. இவர் என்னை வச்சுக்கிறாராம். மச்சானுக்கு 2 சப்பாத்தி கொடுமா? அயோக்கிய பேல சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். ஒரு சின்ன விஷயம் அழகா மட்டும். இன்ஸ்பெக்டர், உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் லாரி டிரைவர் ராஜாக்கண்ண உங்களால பிடிக்க முடியல? பாவம், அவர் கதை பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். அப்படின்னா ராஜாவோட தங்கைய இவரு. அது என்னுடைய பர்சனல் விஷயம். அந்த பொண்ணை நான் விரும்புறேன். அதுக்காக அவனை விடாதா? சார், நான் வெறும் சம்பளத்துக்காக அந்த உத்தியோகத்துல சேரல சார். ஒரு லட்சியத்தோட சேர்ந்தவன். எனக்கு உறவுகள் பெருசு இல்ல, கடமைதான் முக்கியம். நீங்க ஒரு டிரான்ஸ்பர் எடுத்துக்கங்க. உங்க இடத்துல வேற ஒருத்தர் போஸ்ட் பண்றேன். சார், இதுவரைக்கும் நீங்க என்னுடைய ரெக்கார்ட்ஸை படிச்சிருப்பீங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இன்னும் 2 நாள்ல எப்படியாவது அந்த ராஜாவை கொண்டாந்து சேர்க்கிறேன். Yes, proceed. Thank you, sir. Thank you very much. அக்கா ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லுவேன். நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம மீனா எல்லாம் மீனா, அதுக்கு ஆபத்து. விஷயத்தை சொல்லடி. சொல்றது தானே வந்திருக்கு. ராத்திரி நேரம் நடு ஜாமம் விளக்கு மினுக்கு மினுக்குன்னு எரியுதா? ரயிலு குபு குபுன்னு போகுதா? ஐயோ மீனாவுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு எதையோ பேசிட்டு இருக்கிய. திகில் கதையா சொல்ற கேளக்கா. அப்பா குறு குறுன்னு குரட்டை விட்டு தூங்குறாரு. அம்மா எல்லாம் அம்மா கும்மு கும்முன்னு எழுந்திருச்சு போய் அந்த ஆளுகிட்ட மீனாவை பத்தி பேசுறாங்க. என்னடி பேசுனாங்க? அந்த ஆளு எங்க அம்மா கிட்ட சொல்றான், மீனா கிட்ட போய் உங்க அண்ணன் சாப்பாடு வேணும்னு கேட்டான்னு சொல்லி கூட்டிக்கிட்டு ஐநார் கோயில் சிலைக்கு பக்கத்துல இருக்குதே பேய் பங்களா, அங்க வந்துரு, அப்புறம் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட காசு கூட கொடுத்தானே. எங்க அம்மா வாங்கிக்கிச்சு. பாவி, இப்ப உங்க அம்மா எங்கடி? இந்நேரம் மீனாவை கூட்டிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போயிருக்கான். ஏக்கா, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? எங்கெங்கயோ கூட்டு வரீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா எங்க? வந்துட்டோம்டா கண்ணா. எல்லாம் உங்க அண்ணா சொன்ன இடம் தான். இப்படியே கட்டையை பிடிச்சிட்டு போ, நான் அந்த பக்கமா போய் தேடி பாக்குறேன். அண்ணா நீதான் வந்திருக்கேன்.
இன்ஸ்பெக்டர், அண்ணனை பிடிக்கிறதுக்கு தங்கச்சியோட மானம் தான் பணையமா கிடைச்சதா? ராஜா, தப்பிக்க நினைக்காதீங்க. மரியாதையா என் கூட வாங்க. எந்த முடிவா இருந்தாலும் சரி, அத கோர்ட் சொல்லட்டும். இன்ஸ்பெக்டர், இப்ப நான் உங்க கூட வந்தா அந்த முடிவு நல்லதா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். தக்க சாட்சியங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ராஜா, என் தங்கச்சிய பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேரு. என் உயிரே போனாலும் சரி, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். இனிமே இன்ஸ்பெக்டரே வந்து கூப்பிட்டாலும் நான் இல்லாம நீ எங்கேயும் வெளியே போகலாம். இன்ஸ்பெக்டர் நல்லவர்மா, அவர் கடமையை தான் அவர் செய்யறார். இன்ஸ்பெக்டர், சமயம் வரும்போது உண்மையான குற்றவாளியோட உங்க முன்னால வந்து நிக்கிறேன். பத்திரமா கொண்டு போய் என் தங்கச்சி வீட்டுல சேருங்க. வரேன். அண்ணா, மீனா, மீனா, தங்கம் வெளியே தெரியாதபடி ஜாக்கிரதையா வைங்க. நமக்காக மனோகர் ஜூல காத்துக்கிட்டு இருப்பான். தர்ம சாப்பாடு அனாத குழந்தைங்களுக்கு தங்கம், பார்ட்னர் மனோகருக்கு.